166 மேட்ச் நடக்க போகுது. ஸோ வின் பண்ண பட்டிபுலம் குப்பம் பிஎன்எஸ் இசட். வாங்க அப்படியே பிரசன்டேஷன் ஏரியாவுக்கு வாங்க. ரியாஸ், ஸோ அந்த அணியில் ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த, அதாவது பிஎன்எஸ்இசட். என்ன மீனிங் பிஎன்எஸ்இசட்? பட்டிபுலம் குப்பம். ஸோ அது வந்து நம்ம அண்ணன் கேட்பாரு. ஸோ மேன் ஆஃப் தி மேட்ச் தீனா வந்துருங்க. ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த தீனா. ஸ்ரீநாத் சாரி, வாழ்த்துக்கள் ஸ்ரீநாத். ஸோ 15 ரன் பேட்லையும் ஒரு 2 விக்கெட் பவுலிங்லையும் எடுத்திருக்காரு. வாழ்த்துக்கள் ஸ்ரீநாத். ஸ்ரீநாத் மரக்கன்று கேப்டன் வாங்க. மேன் ஆஃப் தி மேட்ச் வாங்கினவரும் வாங்க வாங்க, பயப்படாதீங்க. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். வாழ்த்துக்கள் பிரதர், வாங்க. கடந்த 15 நாளாக நம்ம மரக்கன்று கொடுத்தோம். ஸோ மரக்கன்று கொடுத்து அந்த மரம் நட்டுறதுல எவ்வளோ மழை பெஞ்சிருக்குங்க பாரு, எவ்வளோ பெரிய விஷயம், அது நல்ல விஷயம். ஸோ இது நல்ல ஒரு இனிஷியேட்டிவ். வாழ்த்துக்கள். கேப்டன் தானே நீங்கள்? என்ன ஒரு மேன் ஆஃப் தி மேட்ச்சு சைட் டைப்பு தாங்க மேலே வரணும். வாங்க பிரதர், சொல்லுங்க. இப்போ இந்த மேட்ச் ஜெயிச்சிருக்கீங்க. நீங்க விளையாடும்போது பிச்சு ஈரப்பதமா ஃபுல் டாஸ் பால் அது அடிக்க முயற்சி செஞ்சாரு, பட் ஒரு ரன் தான் கிடைச்சிருக்கு. இந்த அளவுக்கு அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு? நாங்கள் இந்த மாதிரி ஒரு லாஸ்ட்டாக ஒரு 4th ரவுண்ட் போய் ஆடி இருக்கோம். முட்டுக்காட்டில் வந்து 4th மழை பெஞ்சு நல்ல அடி கவர் திசையில். வாழ்த்துக்கள், மிக திறமையாக விளையாடி இருக்கீங்க. நீங்களும் போலர் நல்லா போடுறாருப்பா. உங்களுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். எல்லா பாலும் யார்கர் என்ற முறையில் நல்லா போடுறாரு. எஸ், அங்கே ஃபுல் லென்ஸ் பால்ஸ் நிறையா நல்லா வச்சுக்கிட்டு இருக்காரு. ரொம்ப தேங்க்யூ சங்கமாம்ஸ் போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷனுக்கு. அடிச்சாருங்க, வெளியே போயிடுச்சுங்க. எந்த நேரத்தில் பிரகானா நல்லா போடுறாருன்னு சொன்னாரோ என்னமோ அடிச்சு விட்டாரு சிக்ஸுக்கு. போலர் லென்த்தை மாத்தினாரு, பேட்ஸ்மேன் அதை யூஸ் பண்ணிக்கிட்டாருங்க, அவ்வளவுதான். தண்ணி இருக்குடா அதுல. அடுத்த பால், ஆஹா, பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. அண்ட் எடுத்து அடிச்சா அவுட்ரா, ஏன்டா அடிக்க மாட்டா அப்படின்னு சொல்லி. அடுத்த பால் நல்ல ஷாட்டுங்க. ஓவர் லாங் ஆஃப், பவுண்டரி போகுமா? இல்ல. ஆஹா, ஸ்டெப் மைக்கு பொடக்குன்னு போச்சு. ஸ்டெப் மைக்கு மட்டும் இல்ல, பேட்ஸ்மேனோட விக்கெட்டும் சேர்த்தே தான். ஒரு ரன், அது ரன் அவுட்டும் கூட.
ஐயா டிஜே. எஸ், கண்டிப்பா பாத்தீங்கன்னா அழகுக்கு அவங்க தான் தாய்நாடு. ஸோ நீங்க ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்க அடுத்த மேட்ச் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சங்குமார் அண்ணா விளையாடுற கோவளம் சூப்பர் கிங் 11 வர்சஸ் பிசிசி திருப்போரூர் ஆட இருக்காங்க. முதல் ஓவர்ல ஸ்கோர் 8 for 1. அண்ட் பிரகானா ஒரு இன்சைடர் வந்துருக்கு. அதுக்கு முன்னாடி நல்ல பாலுங்க, பேக் ஃபுட்ல புல் ஷாட்டுக்கான முயற்சி, டாட் பால். அது இன்சைடர் என்னன்னா நிறைய ஃபேன்ஸ் ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா சங்கு மாம்ஸ் ஓப்பனிங் பேட்டிங் வந்தே ஆகணும்னு. ஆகாஷ் கண்டிப்பா ஓப்பனிங்கே தானா? இந்த தேர்ட் டவுன் செகண்ட் டவுன் அப்படிலாம் கிடையாது, டைரக்டா ஓப்பனிங் தான் வரணுமாமா? முதல் ஓவர் சாரி நல்ல அடிங்க ஸ்ட்ரெயிட் திசையில. சாரி, ஒரு குட்டி டெக்னிக்கல் இஷ்யூன்றதால முதல் ஓவரில் ஸ்கோர் கொஞ்சம் தப்பாக சொல்லிவிட்டேன். முதல் ஓவரில் 9, முதல் ஓவர் முடிவில் 9. ஸோ 9 ரன்னு கணேஷ். ஃபர்ஸ்ட் ஓவர் முடிவில் 9 ரன்னு, கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுப்பா. ஷாட், நல்ல அடிங்க இது. ஐயோ செம ட்ரை, சூப்பர் ட்ரைங்க ஃபீல்டர் கிட்ட இருந்து. ரொம்ப கஷ்டம் பீச் மண்ல ஓடுறது, அதுவும் மழை பெஞ்சு இந்த மாதிரி டைமுக்கு இன்னும் ஓடுற கஷ்டமா இருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா வெயில் அடிச்சா கூட பீச் மண்ல விழுந்தா எதுவும் தெரியாது. ரொம்ப நேரமா ஓடி வந்துருந்தாரு, எஸ், பட் ஆனா பாலை ரீச் பண்ண முடியல. ஸோ இங்க ஒரு கஷ்டம் என்னன்னா இதுதான், பீச் மண்ல ஓடி வந்து கேட்ச் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அது ரெகுலரா பிராக்டிஸ் பண்றவங்களால மட்டும்தான் அது முடியும். நல்ல அடிங்க இது, ஸ்ட்ரெயிட்ல 6ங்க இது. மிட் ஆஃப் திசையில ஒரு 6 அடிச்சிருக்காருங்க ராஜி. நல்ல ஷாட் டிஜேயா. ஷார்ட் பால், நல்ல ஒரு கட்டு இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஸ்வீப்பர்ஸ் ரீஜன்ல சிங்கிள். பேட்ஸ்மேனுக்கு அப்படி சியர் லீடர்ஸ் மேல என்ன ரொம்ப பிடிச்சிருந்ததா என்னன்னு தெரியல, கரெக்டா அவங்கள பார்த்தே அடிச்சாரு அந்த 6. ஸோ 2 ஓவர் முடிவுற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை 20 ரன்ஸுங்க. நல்ல ஸ்கோர். பிரகானா ஒன்று கவனிச்சிங்களா, காலையில் மேட்ச் காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா முதல் இன்னிங்ஸில் நல்லா ஆடிக்கிட்டு இருக்காங்க, செகண்ட் இன்னிங்ஸில் ஆனால் அது அப்படியே டவுன் ஆகுது. அதுக்கான ரீசன் என்ன, ஏதாவது உங்களுக்கு பர்டிகுலராக தெரியுதா இதுதான் பர்டிகுலர் ரீசன் அப்படின்னு? ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் வந்து பேட்ஸ்மேன் விளையாடுறவங்க கணிச்சிடுறாங்க பால் இங்கே தான் போடணும், ஏன்னா தண்ணி ஒரு ஃபேக்டராக இருந்துச்சு அந்த மழை. ஸோ இந்த இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா 2 பேருக்கும் பொதுவாக அந்த வெயில் வந்துருச்சு, விக்கெட்டும் கொஞ்சம் ட்ரை ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து விக்கெட் நீங்கள் ட்ரை ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. காலையில் அந்த ஸ்கிட் ஆனனால பேட்ஸ்மேன் நிறைய பேர் வந்து அந்த ஃப்ரண்ட் ஃபுட்டில் பாலை நிறையா பிடிச்சாங்க. இப்போ நல்லா பேக் ஃபுட்லேருந்து பிடிக்கலாமா, அந்த மாதிரி ஷாட்ஸ் நிறையா பார்க்கலாமா? அந்த மாதிரி நிறைய பார்க்கலாம் இனிமேல்ட்டு, அந்த ஷாட்ஸ்லாம் புல்லு பார்க்கலாம், பேக் ஃபுட் பார்க்கலாம். சூப்பர் பாலுங்க, ஆனால் வைடு. எப்பப்பெல்லாம் சூப்பர் பால்னு சொல்கிறனோ பவுலர் அப்பெல்லாம் ஏமாத்திட்டு இருக்காங்க. நிறைய எக்ஸ்ட்ராஸும் காலையிலேருந்து பார்த்தோம், இதுக்கப்புறம் அது கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகிற சான்சஸ் இருக்குது. சொன்ன மாதிரி மழை போய் முடிந்து வெயில் வந்து விட்டது. அண்ட் ஸ்ட்ரைட்டாக பவுலருக்கே அடிச்சிருக்காருங்க, டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ஓவரை. நல்ல ஷாட், ஜஸ்ட் ஓவர். ஆனால் லாங் ஆன் பிளேஸ் பண்ணியிருக்காங்க, சிங்கிள் மட்டுமே. அந்த மிட் ஆன் சர்க்கிள் ஜஸ்ட் ஓவர் போச்சு, ஆனால் பாதிப்பு எதுவும் இல்லை. ஸ்ட்ரைக்ல லிங்கேஷ் அடிச்சாருங்க.
அடுத்த பால் ஸ்லாட்ல இருந்த பால் நம்ம ஸ்ட்ரைட்டா நல்லா ஆடுறாங்க. ஆனா சிங்கிள் மட்டுமே. பட் ஸ்டில் சொல்றேன், அந்த சிக்ஸுமே பார்த்தோம் போன ஓவர்ல ஸ்ட்ரைட்டா தான் அடிச்சாரு. இந்தியன்லயுமே பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டா பெட்டரா ஆடுறாங்க பேட்டர்ஸ். ரன் அவுட்டு அப்படின்னு கேட்டாலும் இல்ல. சிங்கிள் மட்டுமே. ஒரு அமைதியான ஓவர். லாஸ்ட் பால் கேட்சே அப்படின்னு போனாலும் யாருமே இல்ல அந்த இடத்துல. ஆஹா, நல்ல த்ரோங்க. ஐயோ, பேராசை பெரு நஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓவர் த்ரோல ஒரு ரன் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு முயற்சி ரன் அவுட்ல முடிஞ்சிருக்கு. ஆனா மூணாவது ஓவர் லாஸ்ட் பால்ல ஒரு விக்கெட் ரன் அவுட் முறையில. மூணு ஓவர் முடிவுல 27. நல்ல ஓவருங்க. மூணாவது ஓவர் வெறும் 7 ரன் தான் அந்த ஓவர்ல. ஸ்ட்ரைக்ல ராஜ் இது வரைக்கும் ஒரு 6 அடிச்சிருக்காரு. அப்பர் கட்டுக்கான முயற்சி, ஸ்லோ பவுன்சர். ராஜேஷ் அண்ட் ராஜ் அவங்க மட்டும்தான் ஒரு 6 ஆளுக்கு அடிச்சிருக்காங்க. நல்லா கண்ட்ரோல்டா போட்டிருக்காங்க. ஷார்ட் பால் அகைன் ஒரு அப்பர் கட்டுக்கான ஒரு முயற்சி. ஆனா ஸ்ட்ரைட் டு பாயிண்ட். ஒரே ஒரு ரன்னு. கேகேசிசிபி டீம் ஃப்ரம் கோவலம். லாஸ்ட் 8 பால் அவங்களோட. நல்ல ஷாட்டுங்க. ஆனா ஸ்ட்ரைட் பேக் டு தி பவுலர். டாட் பால் மீண்டும். இன்ஃபேக்ட் லாஸ்ட் 9 பால் இன்னும் பாக்கி இருக்குது. 3.3ல 28 for 2 அண்ட் ப்ரொஜெக்டட் ஸ்கோர் இங்க 40 அப்படின்னு சொல்லி காமிக்குது நம்மளோட ஆப்ல. ஸோ தாண்டியே போகணும் அப்படின்ற முயற்சி தான் பண்ணணும் கோலம் டீம். திரும்ப ஒரு ஃபுல் ஸ்விங் ஆஃப் த பேட். இருமா போய் ஒரு பொசிஷன்ல நின்னுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சர்மாஜி கே பேட்டா ஒரு பொசிஷன்ல போய் நின்னுக்கிட்டாரு. ஆனா எதுவுமே சொல்லல. ஸோ சிங்கிள். அண்ட் இந்த முறை எல்லாரும் நல்லா இருங்கப்பா அப்படின்னு சொல்லி பைஸ்ன்னு சொல்லியிருக்காரு அம்பேரு. செம ஓவருங்க. 4வது ஓவர் 3வது ஓவர் 4வது ஓவர் சேர்த்தாப்புல பார்த்தீங்கன்னா 10 ரன் தான் வந்திருக்கு கடைசி 11 பால்ல. எந்த நேரத்தில் சொன்னோம் நடந்தா நல்ல பாம்பு கொத்திருக்கு, படுத்தா பச்சை பாம்பு கொத்திருக்கு. வைட் டெலிவரி வேற. ஸோ மீண்டும் இந்த பாலை வந்து போட்டாக வேண்டும். ஆகாஷ், எஸ், பாத்தியா நேத்து ஆர்சிபி பிளே ஆஃப் குவாலிஃபை ஆயிருக்காங்க. நேத்தி ஆர்சிபி குவாலிஃபை ஆனது பார்த்தேன். முந்தா நேத்திக்கு ஒரு ஓசி ஒரு பாயிண்ட் கிடைச்சது, அதுவும் பார்த்தேன். அது ஓசி இல்லப்பா, 2 பாயிண்ட். நாங்கள் டாப்ல இருக்க வேண்டிய ஆளுங்க, எங்களை தூக்கி ஒரு பாயிண்ட் கொடுத்து ஸ்டாப் பண்ணிட்டீங்க எங்களை. ஸோ எனிவேஸ் இங்கே வந்து 4 ஓவர் முடிவில் 31க்கு 2. எஸ், 3 டீம் நேற்றுக்கு ஒரே மேட்ச்சு, ஒரே ஒரு இது கண்ணா 3 எடுத்து இங்கே ஆசையான்ற மாதிரி ஒரே கல்லில் 3 மாங்காய் விழுந்திருக்கு. 3 டீம் குவாலிஃபை ஆயிருக்காங்க. ஆர்சிபியோட சேர்த்து பஞ்சாப் அண்ட் குஜராத் 2 டீமே குவாலிஃபை ஆயிருக்காங்க. 4வது டீம் மும்பை வரும் அப்படின்னு சொல்லி அரசல் புரசலாக பேசிக்கிறாங்க. 4வது மேட்ச் அது கிட்டத்தட்ட 2 பேர் ஃபைட் பண்ணுறாங்க. மும்பையும் டிசியும் நாக் அவுட் மேட்ச்சு, தோக்குறவங்க வெளியே. அப்போ ஆர்சிபி கப்பா? மும்பை வந்தால் எப்படிப்பா ஆர்சிபி கப்பு? என்னப்பா பேசுகிற? அது எங்க இருக்கு?
டிஜே கொலை பண்ண போறேன் பாரு உன்னை. அது போட்டது டிஜே இல்ல, அருண். அருணா, அருணே வாயா வா, இங்க தானே வருவ, காத்து வாங்க இந்த பக்கம் தானே வருவ. லாஸ்ட் ஓவர் ஒரு பேட்டிங் பவர் பிளே. ரெண்டு ஃபீல்டர்ஸ் மட்டும் தான் வெளியில. அந்த 2 ஃபீல்டர்ஸ் யாரும் அப்படின்னு பார்த்தா ஃபிளிக் ஷாட் பேட்ஸ்மேன் அடிச்ச மாதிரியே தெரியல. ஆனா ஒரு டீப் ஸ்கொயர் லெக் வச்சிருக்காங்க. என்ன காரணம்னு தெரியல. கொஞ்சம் டிஃப்ரெண்டா யோசிக்கிறாரு பவுலரு. ஆஹா 8 போட்டாரு. 8 என்ன 7 போட்டு காட்டுறேன் வாங்கோ அப்படின்னு சொல்லி பால் 7 போட்டு காமிச்சிருச்சு. ஃபீல்டர் நல்ல ட்ரை, ஆனா கேட்சுக்கே போகல. நான் பால் அப்படியே காத்துல திசை மாறிக்கிட்டே இருந்திருக்கு. இப்போ காத்து கொஞ்சம் அடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ பழையபடி இவ்வளோ நாள் 15 நாள் ரன் எதிர்பார்க்கலாம். ஆகாஷ் திரும்பவும் காத்துல தான். பவுண்டரி வருமானு நான் மட்டும் எட்டி பார்த்தா பரவாயில்ல. ரியாசு பான்னு பார்த்துட்டு இருந்தாரு, ஆனா பவுண்டரி வரல. ஒரு 15 ரன் எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன் இந்த ஓவர்ல. இல்ல கொஞ்சம் கஷ்டம் தான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போதைக்கு நல்லா போட்டுக்கிட்டு இருக்காரு பால்ராஜ் மேத்யூ. சூப்பரா போட்டுட்டு இருக்காரு ராஜ்குமாருக்கு. 4 பந்துகள் பாக்கி இருக்கு. நீங்க சொன்ன அந்த 15 ரன் வரணும்னா இந்த பால் முதல் 3 பால் எப்பவுமே பேட்ஸ்மேன் ஒரு டார்கெட் பண்ணி அவன் ஒரு பவுண்டரிக்கோ 6க்கோ அப்பதான் ஒரு பெரிய ஓவரா கன்வெர்ட் பண்ண முடியும். அதுதான் நான் முயற்சி பண்ணாரு. பேட்டல பால், அதுக்கு காரணம் சூப்பரா பவுலிங் போட்டுட்டு இருக்காரு இங்க பால்ராஜ் மேத்யூ. இன்னும் 2 பந்துகள் பாக்கி இருக்கு. பெரிய சடகான முயற்சி. இன்னொரு டாட் பால். நீங்க அந்த 15 ரன் வருமா லாஸ்ட் ஓவர்ல அப்படின்னு கேட்டீங்க. 15 ரன் எல்லாம் இல்லப்பா, நான் சூப்பரா பவுலிங் போட்டு திரும்ப கொண்டு வரேன் பார் அப்படின்னு சொல்லி பால்ராஜ் மேத்யூ செம்மையா போட்டிருக்காரு. சூப்பர் பாலுங்க. இன்னொரு சரியான பால் லாஸ்ட் பால்ல ரன் அவுட்டும் கூட. ஞாபகம் வச்சுக்கோங்க மக்களே, 2 ஓவர்ல 20ல இருந்தாங்க கேகேசிசி கோவலம் அணியினர். ஆனா அவங்களோட கடைசி 3 ஓவர்ல வெறும் 15 ரன் தாங்க. செம்ம பவுலிங் லாஸ்டா பால்ராஜ் மேத்யூவா இருக்கட்டும், மிலனா இருக்கட்டும், அவருக்கு முன்னாடி போட்ட முகமது மாஸ், 3 பேருமே சேர்ந்து மாஸ் பண்ணி விட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதோட முதல் இன்னிங்ஸும் இங்க முடிவுக்கு வருது. அண்ட் 35க்கு 4 அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. 36 அடித்தால் வெற்றி.
நன்றி டிஜே பாட்டுக்கு. அது போக அடுத்ததா செகண்ட் இன்னிங்ஸ் ஆரம்பிக்க போகுது. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு டிஎம்கே கிரிக்கெட் பேஸ்ட லைவ் குவிஸ் கேட்டு ஆரம்பிச்சிருக்கிறோம். இன்னைக்கு டிஎம்ஏ கிரிக்கெட் பேஸ்டோட முதல் கேள்வி இதோ லைவ்ல உங்கள் முன்னால் இருக்குதே. ஸோ அதை பார்த்துருங்க. பார்த்துட்டு அது போக வந்து நீங்க கரெக்டான பதிலை சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க கரெக்டா அனுப்ப வேண்டிய நம்பர் வந்து பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல இருக்குது 9712334567. இந்த நமக்கு கரெக்டா ஆன்சரை மட்டும் அனுப்புங்க. 1000 ரூபாயை வெல்லுங்க. ஓகே, அங்க ஒரு லைவ் குவிஸ் அனௌன்ஸ் பண்ண டைம்ல வந்து இங்க பால் போட்டாங்க. செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கமெண்ட்ரினா ஆறுனே விக்கெட் கிடைச்சிருந்திருக்கும். நல்ல பாலா போட்டிருந்தா பட் நோ பால். ஒன்றும் செய்ய முடியாது. ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ அது நோ பால் அண்ட் ஃப்ரீ ஹிட்டு. ஓகே அம்பையர் டென்ஷன் ஆகாதீங்க. வெயில் ஆடிது ஏமாந்துடலாம். ஓகே நோ பால். ஸோ நெக்ஸ்ட் ஆட போற டீம் யாருன்னு பாத்தீங்கன்னா பிசிசி திருப்போரூர் வர்சஸ் கோவளம் சூப்பர் கிங்ஸ் 11 கோவளம். நம்ம சங்குமார் அண்ணன் டீம் விளையாட போறாங்க. ஆஹா, மறுபடியும் மிஸ் பண்ணிட்டாரு ஐயா. காலையில கரெக்டா பட்ட பந்து மிஸ் பண்ணிட்டாரு. ரெண்டு டீம் கேப்டனும் பிரசன்டேஷன் ஏரியாவுக்கு வந்துட்டீங்கன்னா டாஸ் போட்டுடலாம். கேப்டன் மட்டும் தானே, வைஸ் கேப்டன் இல்ல. வாங்க, வயசானவங்க யாருன்னா இருந்தா வாங்க. மறுபடியும் அடிக்க முயற்சி செய்தார். நல்ல போலிங்க சேகர் கிட்ட இருந்து ஒரு நல்ல போலிங் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ஆனா சேகரண்ணே முடியாது அப்படின்ற மாதிரி போட்டுக்கிட்டு இருக்காரு. மறுபடியும் தரமான ஒரு பால் ஐயா. அவர் எல்லா பாலுமே முயற்சி பண்றாரு. ஆனா பேட்டருக்கு வந்து மாட்டவே மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அகைன் டாட் பால். எங்க பேட்டில் ஏதோ கேப்டன் வாங்க கேப்டன். எதிரிகள் உங்கள் எதிரிகள். ஆமாங்க ஐயா, ஒயிடு போடாதீங்க ஐயா. எக்ஸ்ட்ராஸ் போட்டா கஷ்டம்தான், ரொம்ப கஷ்டம். ஷாட் வெளியே கன்ஃபார்ம். வெல்கம் பவுண்டரி. தரமான ஒரு அடியோட வாங்க பிசிசி டீம் கேப்டன் முடிச்சு விட்டாங்க. கோவளம் சூப்பர் கிங்ஸ் 11 கேப்டன் வாங்க. ஓவர் முடிவுல ஸ்கோர் 10-36 ரன் தான் அடிக்கணும் அப்படின்ற ஒரு டார்கெட்ல வந்து எக்ஸ்ட்ராஸ்லாம் கொடுக்க கூடாது. ஸோ எக்ஸ்ட்ராஸ் கொடுத்தீங்கன்னா அதுவே வந்து மிகப்பெரிய ஒரு மைனஸ் ஆயிரும். பேட்டு சரியில்லை, அதனால தான் டைமிங் பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அங்கேயே பேட்டரை சொன்னாரு. ஸோ அன்றே கண்டார் பேட்ன்ற மாதிரி உடனே பேட்டர் வந்து பேட்டை மாத்திக்கினாரு. அருண் ஓகே, அடுத்து டாஸ் போக போற மக்களே. அண்ணன் சொல்லுங்கண்ணே. ஸோ நெக்ஸ்ட் மேட்ச்க்கான டாஸ் நடக்க போகுது. இப்போ பிசிசி திருப்பூர் வர்சஸ் கோவளம் சூப்பர் கிங்ஸ் 11 கோவளம். ஸோ ஒரே ஒரு வார்னிங், ஒரு மேட்ச்ல விளையாண்டவங்க மற்ற டீம்ல விளையாண்டவங்க இன்னொரு டீம்ல விளையாடக்கூடாது. யார் கேட்க ஸோ டாஸ் வந்து பிசிசி திருப்பூர் கேட்க போறாங்க. ஹெட்ஸ் கேட்டிருக்காங்க. டெயில்ஸ் டாஸை வின் பண்ணிருக்காரு கோபு. 2வது முறையாக கோவளம் அணியின் கேப்டன். இங்க அதே மாதிரி சிக்ஸர் வரவேற்கத்தக்கது. மாத்தி ஒரு நிமிஷத்துல சொல்றாங்க. ஸோ அருண் டாஸ் வின் பண்ணது பாத்தீங்கன்னா கோவளம் சூப்பர் கிங் 11 கோவளம். ஸோ இன்னும் டிசைட் பண்ணல, நாங்க பிளேயர்ஸை கேட்டு சொல்றோம்னு சொல்லியிருக்காங்க. சொன்ன உடனே அப்டேட் பண்ணிடுறேன். ஓகே அண்ட் அகைன் ஷாட் எட்ஜ் போயிருக்கு. ஐயோ, அழகான ஒரு கேட்சை டிராப் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி இருக்குது. எட்ஜில் வந்து அற்புதமான ஒரு கேட்சு, பட் ஆனால் அது போச்சு அப்படின்னு தான் சொல்ற மாதிரி இருக்குது. இங்க வந்து கேட்ச் டிராப் ஆயிருக்கு. அண்ட் போன ஓவர் லாஸ்ட் பால்ல 6, இந்த ஓவரில் ஆரம்பம் 6, இப்போ ஒரு டிராப் கேட்ச் வேற. நிறைய ட்ராமா நடந்துகிட்டு இருக்கு. அண்ணனுக்கு இது 2வது ஒரு ஃபுல் டாஸ். 2வது ஃபுல் டாஸையுமே அண்ணன் மிஸ் பண்ணிட்டாரு. கீழே தான் நான் இறங்குது அப்படின்ற மாதிரியுமே வந்து அம்பையர் சொல்லிட்டாங்க. பேட்டை மாத்திட்டாரு. இப்ப அடியை மட்டும் பாருங்க.
அதேதான், நான் பேட்டை மாத்தினாதான் நான் மறந்துட்டேன் அப்படின்ற மாதிரி அண்ணனோட மைண்ட் வாய்ஸ் இருக்குது. நல்ல பேட் என் கைக்கு வந்துருச்சு, அதனால நல்ல அடி கண்டிப்பா விழுகும் அப்படின்ற மாதிரி நல்ல ஒரு அடி. மறுபடியும் 6. அடிச்சா 6 மட்டும் தான் அடிக்கிறாங்க. என்னது பேசி வச்சிட்டீங்களா இல்லையா? டிஜே போதும். மறுபடியும் ஃபுல் டாஸ். இந்த முறை நோ பால். இது எனக்கு பிடிக்கல. மாத்தி ஃபுல் டாஸ் போடுறீங்க, என்ன நியாயம் இது அப்படின்ற மாதிரி இருக்குது. அடிச்ச ஸ்கோர் 36 டார்கெட்னா இப்படி ஃபுல் டாஸ் போடலாமா? இது தப்பு இல்லையா அப்படின்ற மாதிரி மனவர்த்தம். மாத்தி ஃபுல் டாஸ் போடுறீங்களே. ஃப்ரீ ஹிட் வேற. அப்ப இந்த பால் ஹேட்ரிக் 6. எனி சான்ஸ்? இல்லங்க, ஃபுல் டாஸ். அண்ணே நீங்க இவ்வளவு நேரம் கேட்டீங்க, உங்களுக்காக நான் நல்ல பால போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யாக்கிங் லென்த்ல ஃப்ரீ ஹிட் அடிக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டாஸ் முடிஞ்சது இல்ல. ஆமாண்ணே, ரொம்ப நேரம் ஆச்சுண்ணே. பேட்டிங் சொல்லியிருக்காங்கங்க. ஆஹா, கோவளம் சூப்பர் கிங்ஸ் 11 அணியினர் பேட்டிங்கை சூஸ் பண்ணியிருக்காங்க. மறுபடியும் நல்ல பால். ஓகே, போன முறை வந்து பவுலிங் பண்ணாங்களா? அப்படிதான் நினைக்கிறேன். ஐ திங்க் சோ. அண்ட் ஓவர் முடிஞ்சிச்சு அந்த டாட் பால்ல. ஓவர் முடிவுல ஸ்கோர் 30. 6 ரன் அடிச்சா வின்னு கண்ணு. அவ்வளவுதான் கண்ணு. இன்னும் கொஞ்ச நேரத்துல முடிஞ்சிடும். அது போக வந்து அடுத்ததா கோவளம் சூப்பர் கிங்ஸ் அணியினர் டாஸை வென்று நாங்கள் இம்முறை பேட்டிங் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆக மொத்தம் அப்ப ஸ்கோர்ல வந்து 80 ரன் கன்ஃபார்ம் போலயே. வரவங்கலாம் கடுப்புல வருவாங்க. போன முறை பவுலிங் செம்மையா செஞ்சாங்க, அதே மாதிரி பேட்டிங் செம்மையா செய்வாங்களான்னு அப்படின்றத பார்ப்போம். ஸ்லோவர். ஆனா என்ன மாதிரி ஷாட்னா அது? ஐயோ இல்லடா. ஓடுறாஜா குதிச்சிடுறா குழந்தை அப்படின்ற மாதிரி கடைசி நேரத்துல இருந்து ஒரு சிங்கிள் ஓடிட்டாங்க. அங்க ஒரு சிங்கிள், அது பவுண்டரி நினைச்சாரு. ஐயோ, சுவிட்சிட்டு அழகா வரணும், அடிச்சு விடலாம் அப்படின்னு நினைச்சாரு. ஆனா முடியலையே. வைடு +1. அது வைடு, நான் என்ன பண்றது அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. சரி, முடிய போகுதுப்பா. முடிச்சு விட்டாரு. அவ்வளவுதான், 6 முடிஞ்சு போச்சு. எல்லாரும் வீட்டுக்கு கிளம்புங்க அப்படின்ற மாதிரி. வாழ்த்துக்கள் அம்பேத்கர் செலக்ட் காணத்தூர் அணியினருக்கு. ரெண்டு டீமுக்குமே எங்களுடைய நன்றிகள் அண்ட் பாராட்டுக்கள். இதெல்லாம் ஹார்ட் லக். சோ அம்பேத்கர் செலக்ட் அணியினர் அப்படியே பிரசன்டேஷன் ஏரியா வந்துருங்க. அண்ட் கோவளம் சூப்பர் கிங் 11 பேட்ஸ்மேன் டைம் வேஸ்ட் பண்ணாம அப்படியே ரெடியா இருங்க அண்ணே. கோவளம் சூப்பர் கிங் 11 பேட்ஸ்மேன் ரெடியா இருங்க. ஓகே, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சம்மரியை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். KKCC டீம் அணி வந்து பாத்தீங்கன்னா நாங்க பேட் செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு பேட் செஞ்சாங்க. பட் அதெல்லாம் வந்து பெருசா வந்து ரன் எதுவுமே வரல. 35 ரன் மட்டுமே அடிச்சாங்க. காரணம் வந்து அம்பேத்கர் அணியினர் வேற லெவல்ல ஒரு